ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மூவிஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். நார்மலான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த படம் வந்து இன்செப்ஷன். இது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நினச்சேன் இன்டர்ஸ்டெல்லார் தான் வந்து கிறிஸ்டோபர் நோலனோட பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தை நான் ஒரு 2வது தடவை பார்க்குறேன். இப்போ தான் எனக்கு இந்த படமே ப்ராப்பராக புரியுது. இன்செப்ஷன்ன்ற அந்த கான்செப்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கான்செப்ட். யாராலும் யோசிக்க முடியாது. அதாவது ஒரு பர்சனை தூங்க வச்சு அந்த பர்சனோட ட்ரீம்குள்ளே போயிட்டு என்ன திருடணும்னு நினைக்கிறாங்களோ அது திருடுற கான்செப்ட் தான் இது. ஸோ ஒரு குரூப் ஆஃப் தீஃப் வந்து எந்த பர்சனாக தான் அந்த பர்சனோட ட்ரீம்குள்ளே போகிறாங்க, போயிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை திருடுறாங்க. ஒரு பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட கிளையண்ட் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு காம்படிட்டர் இருக்கார், அவரோட மைண்டுக்குள்ளே போயிட்டு அவரோட ட்ரீம்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு மைண்ட் செட்டை வந்து திணிக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஐடியாவை. ஸோ இவங்களும் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் வந்து அந்த பர்சனோட ட்ரீம்குள்ளே போகிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ட்ரீம்குள்ளே இல்லாமல் அந்த ட்ரீம்குள்ளே இன்னொரு ட்ரீம்குள்ளே அந்த மாதிரி லேயர்ஸ் ஆஃப் ட்ரீம்குள்ளே போகிறாங்க. அந்த கான்செப்ட்லாம் எப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீரோ காபோட ஒய்ஃப் மால் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி இறந்து போகிறாங்கன்ற அந்த விஷயம்லாம் வந்து ரிவீல் பண்ணும்போது என்னால் அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. அது வந்து திங்க் பண்ணவேலாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கான்செப்டோட கனெக்ட் பண்ணது அதெல்லாம் நீங்கள் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக பார்க்கணும், எல்லா விஷயம் டீட்டெயில்டாக பார்க்கணும். அப்போ மட்டும்தான் புரியும். இது நார்மலான ஃபிலிம் கிடையாது. நார்மல் பீப்புளுக்கு இந்த ஃபிலிம் கிடையாது. ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸாக இருந்தீங்கன்னா, ரொம்ப மூவி மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் படம் பார்க்கலாம். ஹாட்ஸ்டாரில் இருக்குது, அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணால் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்செப்ஷன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.